ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு. 5 பேராக பிரிஞ்சு 4 பேர் கெஸ்ட்டாகவும் மீதி இருக்கிற ஆட்கள் 5 பேராக வந்துட்டு பிரிஞ்சு சமைக்கிற விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் வந்து மெயின் குக்காக வந்துட்டு ஒரு பக்கம் கனியும் கெமியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத், அமித் இவங்களாம் வந்து மெயினாக இருக்காங்க. அதை வந்துட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், பார்வதி அண்ட் வியானா ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய விக்ரம் அண்ட் அரோரா இவங்களாம் வந்து இருக்காங்க. சைடில் வந்துட்டு கமருதீன், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஒரு பக்கம் கமருதீனும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கெமியும் இருக்காங்க. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடித்தாங்க. சிக்கன் சரிங்களா, சிக்கன் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் வருது. ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி வந்துச்சு, பட் எல்லாருமே சாப்பிட முடியல. சரிங்களா, இப்போ வந்து இந்த பேக்கர்ஸ் மசாலா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் ஒரு காரணத்தினால சிக்கன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது பன்னீர் பட்டர் மசாலாவும் சிக்கன் 65 அந்த அமித் அவங்க டீம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா சொயிங்கன்னு கீழே போகுது. இல்லைடா யாரா காமிக்கிறான் பார்த்தா திருட்டுத்தனம், திருட்டுத்தனம் நடக்குது. இன்னும் வந்து கெஸ்ட்டுக்கே கொடுக்கல. அதுக்குள்ளே வந்துட்டு அதை வந்துட்டு நைஸாக உட்காந்து ஒரு பொண்ணு திருடி சாப்பிடுது. யார் அப்படின்னா அரோரா. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு சின்ன வயசுல திருட்டுத்தனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் அதே விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த டோபமைன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களே, அது வந்து உள்ளே வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருக்கும், திருட சொல்லும், அடுத்தவங்களை வந்து வெறுப்பேற்ற சொல்லும். அவங்க வெறுப்பேற்றும் போது அவங்க வருத்தப்படுறாங்களா, அதை எனக்கு பார்க்க சொல்லும். அடுத்தவங்க டென்ஷன் ஆனால் அதை வந்து ரசிக்க சொல்லும். அதை ஆல்ரெடி அவங்களே வந்து வாய் மூலமாக நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதிக்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ என்னடான்னா எல்லாம் இன்னும் அதாவது அங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்றது தான் முறை. இவங்க அதுங்களே வந்துட்டு அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கேமரா ஜெங்கின்னு அங்கே காமிச்சிட்டாங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாப் மாயாவிஸ்க்கு வந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட இருக்கிற ஒரு இதனால் போயிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீமை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றது. அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அழுகையை போடுறது. கேட்டால் வந்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபுட் கிரேவிங்காக இருந்தேன், அது ஆசையாக இருந்துச்சு, அதனால் ஒரு அழுகை வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து சும்மா இந்த பொண்ணுக்காக வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அதோட விஷயங்கள் அச்சீவ் பண்ணுன்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் நடிக்கும். அதை வந்து நம்ம இங்கேயே தெரிஞ்சு போச்சு. இதை தொடர்ந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் பிரச்சனை இல்லை. இதை வந்து இப்போ நம்ம அங்கே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரமுறை வைக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒரு நாள் கேள்வி கேட்பாங்க, இன்னும் அந்த பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் எங்களுக்கெலாம் ஃபுட் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது அதை சாப்பிடணுன்ட்டு. அந்த டீம் வின் பண்ணும்போது ஏன் எங்களுக்கெலாம் கொடுக்க மாட்டீங்களா, வெறும் அரோராக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அவங்க மட்டும் ஒஸ்தி அப்படின்னு பிரச்சனை வரும். பட் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டும் ஒரு ஐஸை வச்சுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது கமருதீன் கூட அரோரா பண்ணுற விஷயங்களே வெரி ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணினா, எப்போ இந்த பொண்ணு கமருதீன் கூட பேச ஆரம்பிச்சதோ அப்போது கமருதீனோட கேமே சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்தால் முன்னாடி எப்படி ஓட்டு வந்துச்சோ அந்த ஓட்டு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.